அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுமாறு இருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நினது அறுப்புகளை எம்பியிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன். எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனை. எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று திரு அம்பலச்சக்கரம் என்னும் அம்பலச்சக்கரம் வரைந்து அதில் நவக்கிரக ஜோதி அப்படிங்கக்கூடிய ஜோதியை ஏற்றி 1008 திருவிளக்குகள் அதில் ஏற்றப்படுகின்றது. அது எப்படி ஏற்றுறாங்க? 1008 திருவிளக்கு நம்ம திருக்கோயில்களில் பெண்மணிகள்லாம் உட்காந்து வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இல்லை அந்த அமைப்பு. வாழைத்தண்டு அடித்தண்டுக்கு மேலே பலவிதமான விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தீபம் இந்த தீபத்தை எதனுடைய அடிப்படையில் இந்த தீபம் ஏற்றப்படுகின்றது அப்படின்னா, பேரண்ட நாயகன் ஒவ்வொரு அருள் அனுபவம் வேண்டும் அடியவர்களுக்கு, அருள் அனுபவம் விளையும் அனுபவர்களுக்கு, அருள் அனுபவம் தேடி அலையும் அனுபவர்களுக்கு தானே தலையெழி செய்யும் ஒரு அருட்கொடை அது. அந்த அருட்கொடையை வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. அவருக்கு அந்த அருட்கொடை எவ்வாறு கிடைத்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக. திருளாய பசுநெய்யை விடுக மற்ற நெய்யேல் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும். இருளேது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாதே. மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய் மருளேல் அங்கு அவர் மேனி விளக்கம் அது எண்கடந்த மதி கதீர் செங்கனல் கூடிற்று எண்ணினும் சாலாதே. வள்ளல் பெருமானார் தன் மனமாகிய தோழியை குறித்து ஒரு விசாரணை சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது ஜீவான்மா பரமான்மாவோடு இரண்டர கலக்கும் ஓர் அருள் அனுபவ நிலை. இது உலகியலார் ஒரு கலப்பு பற்றி பேசுகிறாங்க. அந்த கலப்பு உடல் சார்ந்தது. அருளியலார் சிவக்கலப்பு பற்றி பேசுகிறாங்க. அந்த கலப்பு முற்றும் அருள் அனுபவம் சார்ந்தது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறத பற்றி சேர்ந்தது. யோக நிலையில் ஒரு உயிர் அடைய வேண்டிய அதி உன்னத நிலையை பற்றி பேசுகின்றது. இந்த ஜீவக்கலப்பு அப்படிங்கக்கூடியது சிவக்கலப்போடு இரண்டர கலக்குது. அதை எல்லாரும் இந்த ஜோதி விளக்கு ஏற்றுவோமா, அந்த ஜோதி விளக்கு ஏற்ற அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தில் சிவக்கலப்போடு இரண்டர கலக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பையே நம்ம பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கலந்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி இது எந்த அளவுக்கு பெருமை வாய்ந்ததுன்னு வள்ளல் வழி நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக. இப்போ ஜீவபிரம்ம ஐக்கியத்திற்கு அகண்ட விஸ்வமாக எங்கும் நிறைந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் தகம் பொன்னே மணியே அது எப்படியெல்லாம் சொல்லி அதை கொஞ்சுறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் எல்லா அருளாளர்களும் பேசியிருக்காங்க. ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே சிறுகுளர் வனமுகம் அடைந்த வாதியே வரனே வாழ்கொள் வெண்ணீற்றாய். அது மாதிரி ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் உருவமே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே வந்தமருக்கும் ஆனந்தமாகடல். இன்னும் என்ன என்ன சொன்னாலும் அதை பற்றி முழுமையாக சொன்னதாக ஆகாது. அதனால் நீங்கள் அந்த அனுபவம் என்னன்னு நீங்கள் ரசித்து பாருங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாரு. அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக. நீ ஆயிரக்கணக்கான அணிவிளக்கு ஏற்று அப்படின்னா
விளக்கு எதுக்குமா ஏற்றணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு ஐயம் வரும். நாம் போய் கேட்குறோம், பெருமான்கிட்ட போய் கேட்குறோம், பெருமானே எல்லாம் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள், அது ஜோதி சுரூபமானது. அப்புறம் நாமளும் வந்து காலையில் தானே நம்ம வந்து இந்த இந்த திருவிழாவை வச்சுருக்குறோம். அப்போ எதுக்கு 1000 கோடி விளக்கேற்றணும் தங்கம் அப்படி சொல்லி போய் கேட்குறோம் நம்ம பெருமான்கிட்ட. பெருமானார் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தி காட்டுறேன் குழந்தைங்களா, 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுக. அந்த ஜோதியில் வந்து அந்த சுத்த பிரம்மத்தை, தூய பிரம்மத்தை, ஜோதியாய் தோன்றும் சுடரை, சூழொளி விளக்கை, சுரிகுழல் பரமுகம் அடைந்த பாதியை, பரனை, பால்கொள் வெந்நீற்றை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஜோதியே, சுடரே, சூழொளி விளக்கே, அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் குழந்தைங்களா அப்படி சொல்லி அவர் காமிக்கிறார். அப்போ ஜோதியாய் தோன்றும் உருவம் அருவாம் ஒருவன், சொல்லுதற்கரிய ஆதி நடு அந்தம், பந்தமருக்கும் ஆனந்தமாகணும். சரி, இது இவ்வளோதானாமா? இல்லை, அதை அனுபவிச்சு பாருங்கள் கண்ணுங்களா. அது எப்படி மனதிற்கு எட்டாது, வாக்கிற்கு எட்டாது, அனுபவத்திற்கு எட்டாது, உரைக்க ஒண்ணாத ஒன்று அது. அதெல்லாம் உரைக்க ஒண்ணாத, நீ எதுக்கியா நான் எதுக்கியா, நமக்கு நம்ம அப்படி தானே. அதுக்கு மேலே நமக்கு பொறுமையே அது. நீ எதுக்கியா நான் எதுக்கியா, நாங்கள் உங்கள் வாடா கண்ணு, பிறவி எடுத்துட்டா தங்கம், பிறந்து இழைச்சிட்டுடா தங்கம், நான் சொல்கிறத கேள்டா அப்படி சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு இங்கே பார்க்கண்ணு, இறைவன் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் கடந்தவன். அவன் வந்து மனம் வாக்கிற்கு எட்டாதவன், வாக்கிறந்த பூரணம், மறைக்கு அப்பால் நின்றது, சொல் இறந்தது, சொல்லும் பொருளும் கடந்தது, நீ என்னென்னமோ சொல்லி இது எல்லாம் உள்ளது. உனக்கு தோற்றத்துக்கு வர்றதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியாடா கண்ணு அப்படி அவர் கூப்பிட்டு சொல்கிறார். சரி சொல்லுங்கள் சாமி, என்னதான் சொல்வீங்க. அது தோற்றத்துக்கு அப்பாற்பட்டதான் கண்ணு. பட்டு நீ விரும்பினேன்னா தோற்ற சுடரல். அப்போ வீட்டில் உள்ள விளக்கிலே நம்ம பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம் கண்ணு. அது எப்படி பார்க்குறது? அது உனக்குள்ளே கொண்டுட்டு வந்து பார்க்கும்போது சொல்லாத நுண்ணோடு. தோற்றத்துக்கு வரும்போது விளக்கொளி, உன் அனுபவத்துக்கு வரும்போது சொல்லாத நுண்ணுணர்வு. இது ஒன்றே ஆனது. தோற்றத்துக்கு சுடரொளியாக, அனுபவத்திற்கு சொல்லாத நுண்ணுணர்வா. அது எப்படி சாமி நான் பார்க்க முடியும்? பாரு, தெருளாய பசுநெய்யை விடுக மற்ற நெய்யில் திருவிளக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும். கலப்படத்தை பற்றி அவருக்கு அப்போவே கவலை. இங்கே பாருப்பா, நெய் விட்டு இருக்கேன், ஏனைய நெய்யின்னா அந்த திருமேனி, அது எப்படி தோற்ற சுடரொளி சொல்லாத நுண்ணுணர்வு. அதுக்கு ஒருவேளை ஊறு செய்தாலும் செய்விக்கலாம். அதனால் திருளாய பசுநெய்யை விடுக மற்ற நெய்யில் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும். அது சரி சாமி, எல்லாம் ரைட்டு தான். இப்போ இருட்டாக இருந்தால் தானே நம்ம விளக்கேற்றோம். நம்ம சம்பிரதாயம் எப்படி இருட்டில் விளக்கேற்றோம்? இருட்டே இல்லையே, நம்ம வெளிச்சமாக தானே இருக்கோம். இருளேது காலை விளக்கேற்றிடுவேன் வேண்டுவது என்னாதே. காலையில் விளக்கேற்றிங்க, எதுக்குயா காலையில் விளக்கேற்றணும்? அங்கே இருட்டே இல்லையே, வெளிச்சம் வந்துருச்சு, சூரிய வெளிச்சம் நமக்கு. அப்புறம் எதுக்கு விளக்கேற்றேன்? அப்படி சொல்லாதடா கண்ணு. இருள் ஏது காலை விளக்கு ஏற்றிட வேண்டுவதோ என்னாதே. பிறப்புக்கு இறப்புக்கு சிறப்புக்கு எல்லாத்துக்கும் தீபம் தான் நம்ம இந்து சனாதன தர்மத்தில். பிறப்பு இறப்பு சிறப்பு, பிள்ளை பார்த்தா விளக்கேற்றணும். அப்புறம் வந்து இப்போ பெரிய இடத்துக்கு போனால் விளக்கேற்றணும், கல்யாணத்துக்கு விளக்கேற்றணும், எல்லாத்துக்கும் விளக்கு. தீப முன்னிலையில் தான் நம்மளுடைய எல்லா காரியங்களும். ஏன் இப்போ இவர் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி பேசுகிறாரு. 2 உயிர்கள் முதலில் கலக்கும் கலப்புக்கும் தீப முன்னிலையில் தான் அந்த கலப்பு நடக்கணும்னு நம்மளுடைய சனாதன தர்மம் குறிக்கின்றது. இப்போ முதல்ல வந்து ஆணும் பெண்ணும் சேரும் சேர்க்கையில் விளக்கு முன்னிலையில் தான் அவங்களுடைய சேர்க்கை இருக்கணும் அப்படின்ற அந்த முதல் சேர்க்கைக்கு கட்டாயம் தீப விளக்கு ஏற்றி வச்சு தான் அவங்க அந்த சம்பிரதாயத்தை செய்வாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கா இல்லையா நமக்கு தெரியல குழந்தைங்களா. நான் சொல்கிறேன் எதுக்கு. தெருளாய பசுநெய்யை விடுக மற்ற நெய்யில் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும். இது திருமேனிக்கு மாசு செய்தாலும் செய்யும். ஏன்? கலப்படத்தில் புகை வரும். சுத்தமான இளம் பசு நெய்யில் கண்ணு நீங்கள் எவ்வளவு திரிய தூண்டி விட்டானாலும் அது புகை பிடிக்கவே செய்யாது. அது தங்க விளக்கில் ஏற்றுங்க, வெள்ளி விளக்கில் ஏற்றுங்க, பித்தளை விளக்கில் ஏற்றுங்க, அது எந்த விளக்கில் ஏற்றினாலும் இளம் பசு நெய் எந்த புகையும் அது அந்த விளக்குக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதனால் இருள் ஏது காலை விளக்கேற்றிட வேண்டுவதோ என்னாதே மங்களமாக ஏற்றுதலாங்க. இங்கே பாருமா, சாதாரண உடல் புணர்ச்சிக்கும் விளக்கேற்ற சொல்கிறாங்க. இது கடவுள் புணர்ச்சி தங்கம்.
அப்போ நீ என்ன செய்யணும்? பிறப்புக்கு ஏற்ற சொல்கிறாங்க ராஜா, இறப்புக்கு ஏற்ற சொல்கிறாங்க ராஜா, கல்யாணத்துக்கு ஏற்ற சொல்கிறாங்க ராஜா, கோயில் திருவிழாவுக்கு ஏற்ற சொல்கிறாங்க. ஆனால் ஜீவ பிரம்ம ஐக்கியங்கிறது ஒரு உயிர் மரத்தோடு ஒன்றும் ஒரு கலப்புக்கு விளக்கேற்ற வேண்டாமா தங்கம்? அதுக்கு தான் நான் ஏற்ற சொல்கிறேன். அவர் சொல்கிறார், இருளேது காலை விளக்கேற்றிட வேண்டுவதோ என்னாதே மங்களமாய் ஏற்றுதலாம். இந்த விளக்கு மங்கள விளக்கு ராஜா, அதனால நான் மங்களமாய் விளக்கு ஏற்றுதலாம் கண்டார். மருளேல் அங்கவர் மேனி விளக்கமதி எங்கடந்த மதி கதி செங்கனல் கூடிற்று எண்ணினமும் சாலார். அது ரைட்டு, நீ தோற்ற சுடரொளின்னு சொன்ன, அப்புறம் விளக்கு ஒரு சுடரொளி, அப்புறம் அவரை எங்கே போயிட்டாரு? இங்கே பார்ப்போம், நீ விளக்கு ஏற்றிட்டு சூரியனை பார்த்தா அவனுடைய ஒளியை பெற்று தான் சூரியன் அருக்கனில் ஜோதி அமைத்தவன் காண்க அப்படிங்கிறார். அப்போ அருக்கனில் ஜோதி அமைத்தவன் அவன் தான். அப்படி கண்ணோட்டத்தில் அந்த ஜோதி இந்த வடிவத்துக்குள்ள நான் ஏற்றி வச்சு வணங்குறேன் அப்படின்னு நினச்சிக்கோ கண்ணு. மருளேல் அங்கு அவர் மேனி விளக்கு அது எண்கடந்த மதி கதிர் செங்கடல். அதாவது அது சூரிய சந்திரர்களுக்கு அக்கினி பகவானுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுடர் கண்ணு. அந்த சுடருக்கு நீ உன் உள்ளத்துக்குள்ள தோற்ற சுடர் ஒளியை கொண்டு வந்து சொல்லாத நுண்ணுணர்வை கொண்டு வந்து நீ வந்து அதை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் வந்து அந்த சபை திருச்சபை ஒன்று பேரண்ட நாயகன் நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். நம்ம எதுவுமே செய்யல அதில். பேரண்ட நாயகன் இங்கு ஒரு திருச்சபையை நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். திருச்சபையில் நாம் வந்து மங்கள விளக்கு ஏற்றோம். அந்த மங்கள விளக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருக்கும் அருள் ஒளி ஏற்றப் போகின்றது. ஞான பிரகாசத்தை, ஜோதி பிரகாசத்தை, சிவப்பிரகாசத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை, தோற்ற சுடரொளியை, சொல்லாத நுண்ணுணர்வை அது நமக்கு தரப்போகின்றது. அந்த அருள் அனுபவம் காணவாரியம் சேரவாரும் செகத்தீரே என்று உங்களை எல்லாம் நாம் கூவி அழைக்கின்றோம். திருச்சபை சார்பில் இது எங்கே நடக்கு, எப்போது நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த தீப விளக்கு ஏற்றுறோம். அந்த தீப ஜோதியில் அது வந்து திரும்பல சக்கரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலச நீர்கள் உரியேற்றப்பட்டு இப்போ பிரயாகையில் இருந்து எல்லா நீர்களும் அங்கங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றது குழந்தைகளா. எல்லா நீருடைய கலப்பையும் நாம் இதில் சேர்த்து அப்புறம் வந்து நம்ம கும்ப நீராக்கி அப்புறம் நம்ம வந்து கும்பத்தில் ஏற்றப்போம். அந்த கும்ப நீர் அபிஷேகம் காணுவதற்கும் அத்தா உன் அடியனை அன்பால் ஆர்த்தால் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் என்று பேரண்ட நாயகன் தன் அருள் வல்லபத்தால் நம்ம எல்லாம் தீர்த்த நீராட்டி நம்மளை ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு தயாராக்கும் ஒரு பக்குவத்திற்காகவும் இந்த விழா நடத்துகின்றோம். 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் கண்ணுங்களா. அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் அருகோண வடிவில் யாகசாலை அமைச்சு அது உள்ள யாகம் நடத்தி பல திருவிழாக்கள் காண்றோம். இதில் முழுமையும் வள்ளல் பெருமானார், தாய்மான சுவாமிகள், அப்புறம் வந்து தேவாரம், திருவாசகம், அப்புறம் வந்து அருப்பா, இன்னிசை, அதாவது நம்ம அன்பர்கள் தங்களுடைய சொந்த குரல்ல சொந்த அனுபவத்தில் அவங்க பாட போகிற இன்னிசைகளை நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லை குழந்தைங்களா. மேளம் தாளம் அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. முழுமையாக நம்ம உணர்வு பேருணர்வில் கலக்கும் ஒரு அருள்நிலை. அதுக்கு ஒரு மோன அனுபவத்துக்கு ஒரு ட்ரையலாக நம்ம இதை நடத்துகிறோம். திருவருள் கூட்டி வைக்க எல்லா மக்களையும் வாருங்கள் வாருங்கள் என்று தவச்சாலை அன்புடன் அழைக்கின்றது. வந்து பலன் பெறும்.